காமெடி நடிகர் ரோபோசங்கர் அண்ணன் வந்து இறந்துட்டாப்புல எல்லாரும் நியூஸை கேள்விப்பட்டிருப்போம். படங்கள்லையும் சரி, நிறைய விஜய் டிவி நிகழ்ச்சிகள்லையும் காமெடி நிகழ்ச்சிகளையும் நம்மளை சிரிக்க வச்சு அழகு பார்த்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. சரி, ஓகே, அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு போயிடுவோம். இப்போதான் ஓரளவு மகளுக்கு கல்யாணம் முடிச்சு பேர குழந்தை அப்படின்னு எல்லாம் செட்டில் ஆகும்போது அதை அனுபவிக்க முடியாமல் லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. முடிஞ்சளவு உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவு நம்மளுடைய உடல் சூழ்நிலையும் பார்த்துக்கணும். நம்ம லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆகி இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்டா அப்படின்னு வரும்போது அதை வந்து லைஃப் வந்து அனுபவிக்க விடாமல் ஆக்கிரும். அதுக்கு ஹெல்த்தும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மஞ்சள் காமாலை நோயால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு தான் ரோபோசங்கரன் இறந்தாப்புல. நம்மளுக்கும் சில பிரச்சனைகள் வரும் வயசுக்கு ஏற்றாப்புல. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் நல்லபடியாக இருந்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ யாரையும் எதாலையும் தடுக்க முடியாது இயற்கையை. ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து முதல்ல பார்த்துக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது வச்சுமா வச்சுக்கோங்க. பணம்ட்டு உடம்பு விட்டுறாதீங்க. ரோபோசங்கரனுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள், உங்களுடைய இரங்கல்களையும் தெரிவிச்சுட்டு போயிருங்க. முக்கியமாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதை விட பெரிய மேட்ரு எதுவும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக்கு 8 பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க. ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும்.